உணவு என்பது மிக மிக முக்கியம். நம்ம சாப்பிடுகிற உணவு தான் எல்லாமே இருக்கட்டும், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன். அந்த சாப்பிட்ற உணவில் என்ன பண்ணோம், ஒரு பிளேட் எடுத்துங்களேன். அந்த பிளேட்டில் பாதி அளவு காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடணும். 1/4 பிளேட் என்ன பண்ணோம்னா அரிசியோ கோதுமையோ சிறுதானியமோ அது. இன்னொரு 1/4 இது நீங்கள் புரத சத்து சாப்பிட்லாம். நான்வெஜ்லேனா முட்டையில் வெள்ளை பாகம் சாப்பிட்லாம், மஞ்சள் பாகம் அப்பப்போ சாப்பிட்லாம். ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் சாப்பிட்டுக்கலாம். பருப்பு வகைகள் சேர்த்துக்கணும். ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். இதை முக்கியமாக என்ன பண்ணுறேன்னா, எந்த வயதிலும் முழு வயிறு சாப்பிடாதீங்க, அரை வயிறு சாப்பிடுங்க. அரை வயிறு குடிக்கின்ற சாப்பிட்ட உடனே தூங்குகிற பழக்கம் இருக்கக்கூடாது. தூங்குவதற்கும் இரவு சாப்பிடுவதற்கும் குறைந்தது 3 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். காலை உணவு நன்றாக சாப்பிடுங்க, மதியம் குறைவாக, இரவு மிக மிக குறைவாக சாப்பிடணும். தண்ணி ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் நீங்கள் வாட்டர் குடிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எந்த நிலையிலும் நீங்கள் பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிடாதீங்க. சரி, ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். புறக்கேறிச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தலையில் தட்டுவாங்க. வேகமாக தட்டுங்கள், அவர்கள் இறந்து விடுவார்கள். குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். சரி, ஒரு தடவை வசனம் ஒன்று சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? நம்ம பறக்க அடிச்சுன்னா பக்கத்தில் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? யாரோ ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாங்களே அடிக்கடி, ஒரு வசனம் சொல்லுவாங்களே அடிக்கடி, பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க? யாரோ உங்களை எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும் பொழுது புறக்கேறி விடுகிறது. ஸோ 70-80 வயதுக்கு பிறகு சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும். கொஞ்சம் புறக்கேறிச்சுன்னா 70-80 வயதில் நிறைய பேர் புறக்கி ஏறுவதால் இறந்து விடுகிறார்கள். சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். அதை விட முக்கியமான என்ன, எந்த ஆயில் எல்லாம் வெளியில் வைத்து உரைகின்றதோ அந்த ஆயிலை சாப்பிடாதீங்க. முக்கியமாக என்ன பாருங்கள், தேங்காய் எண்ணெய், நெய், வெண்ணெய் அனைத்தும் உரையதில் டக்குன்னு அது கொலஸ்ட்ராலை போய் மாறி ரத்த குழாயில் படியுது. அதற்காகத்தான் நல்லெண்ணெய் பெயருக்கேற்றவாறு, அந்த எள்ளெண்ணெய் எடுத்த நல்லெண்ணெய் உண்மையில் உடம்புக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் கூட்டாது படியாது. நல்ல எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இப்போ மிக முக்கியமாக அரிசி தவிட்டில் எடுக்கின்ற ரைஸ் பிராண்ட் ஆயில் எவ்வளோ சாப்பிட்டாலும் கொலஸ்ட்ரால் கூடாது. இந்த எண்ணெயில் வச்சுக்கணும். நீங்கள் ஆனியன், வெங்காயம் பூண்டு நல்லா சேர்த்துங்க. நிறைய பேர் கேட்பாங்க, தேங்காய் எண்ணெய் தான் கெடுதல் தவிர தேங்காய் வழுக்கையோ இளநீரோ தேங்காய் சமையலோ சேர்த்துக்கொள்வதில் தவறு இல்லை, ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். இன்னும் அடிக்கடி கேள்விக்கு கேட்பேன் எல்லா இடத்துலையும், இந்த நட்ஸில் இருக்குல்ல, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, வால்நட். ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேயர்களுக்கு, எந்த நட்ஸ்லேயும் 0 கொலஸ்ட்ரால் கிடையாது. தாவரத்திலிருந்து கிடைக்கின்ற எந்த உணவும் கொலஸ்ட்ரால் கிடையாது. அனிமல் ஃபுட்டில் தான் கொலஸ்ட்ரால். இந்த நட்ஸில் நீங்கள் ரொம்ப முக்கியம், தோலுடன் சாப்பிடுங்க. ரொம்ப சாப்பிட்டா வெயிட்டு போட்டுடும். தேன் சாப்பிட்லாம், ஆனால் சர்க்கரை வியாதியில் இருக்கும் தேனை கொஞ்சம் குறைச்சிடணும். இந்த சர்க்கரை வியாதியில் இருக்கிற பேஷண்ட்டு கூட சொல்கிறேன், எந்தெந்த பழம்னா நல்லது தெரியுமா? நிறைய பழம் சாப்பிட்லாம். பப்பாளி பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், அப்புறம் இதெல்லாம் எல்லா பழங்களும் சாப்பிடலாம். வாழைப்பழங்களும் ஒன்று சாப்பிட்றதுனால தவறு கிடையாது, சர்க்கரை வியாதிக்கு கூட. ஸோ இந்த பழங்களை நிறைய சாப்பிட்டுட்டு, அதான் அடிக்கடி சொல்கிறேன், அறுசுவையை ரசித்து சாப்பிடுங்கள். நகைச்சுவை என்ற 7வது சுவையை ரசித்து சாப்பிட்டால் என்னிடம் எவரும் வரமாட்டார்கள்.